வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். KRS அணையிலிருந்து தமிழகத்திற்கு இனிமேல் தண்ணீர் திறக்க முடியாது. கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் TK சிவகுமார் திட்டவட்டம். நாடாளுமன்றம் மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என KP முனுசாமி அறிவிப்பு. நாடு முழுவதும் மிலாடி நபி பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். பிரதமர் மோடி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. இறைவனை வணங்கி பிற சமூகங்களோடு இணங்கி வாழ்வோம். மிலாடி நபியை முன்னிட்டு வைகோ வாழ்த்து. சந்திரபாபு நாயுடுவின் மனு மீதான விசாரணையில் இருந்து நீதிபதிகள் விலகல். வேறு அமர்வு விசாரிப்பதை அடுத்து மனு அடுத்த வாரம் ஒத்திவைப்பு. KRS அணையிலிருந்து தமிழகத்திற்கு இனிமேல் தண்ணீர் திறக்க முடியாது என கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் TK சிவகுமார் தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதனை அடுத்து காவிரி மேலாண்மை ஆணையத்தை நாடியது தமிழக அரசு. இதனைத் தொடர்ந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 5000 கன அடி நீர் திறந்துவிட வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. ஆனால் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை பின்பற்றாத கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட மறுப்பு தெரிவித்தது. மேலும் காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு இடைக்கால மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கர்நாடகாவின் கோரிக்கையை நிராகரித்ததோடு காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவின்படி தமிழகத்திற்கு வினாடிக்கு 5000 கன அடி தண்ணீர் திறக்க உத்தரவிட்டது. இருப்பினும் தண்ணீர் தர முடியாது என கர்நாடக அரசு பிடிவாதம் பிடித்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்துக்கு காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3000 கன அடி நீர் திறக்குமாறு கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்று குழு அளித்துள்ள பரிந்துரையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதற்கிடையே டெல்லியில் நாளை காவிரி மேலாண்மை ஆணைய அவசர கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் KRS அணையிலிருந்து தமிழகத்திற்கு இனிமேல் தண்ணீர் திறக்க மாட்டோம் என கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் TK சிவகுமார் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி இல்லை என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் ஜெயலலிதா குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறிய கருத்து அதிமுகவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என்றும் இது கட்சியின் ஒட்டுமொத்த முடிவு எனவும் கூறினார். இதனை அடுத்து இரு கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஒருவரை ஒருவர் விமர்சித்து வந்தனர். இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் டெல்லி சென்று பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்பதில் அதிமுக உறுதியாக இருப்பதாக தெரிவித்தனர். ஆனால் அதிமுகவின் கோரிக்கையை பாஜக நிராகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை என அதிகாரப்பூர்வமாக அதிமுக தெரிவித்தது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய KP முனுசாமி, 2024ஆம் ஆண்டு தேர்தலில் மற்ற கட்சிகளோடு கூட்டணி அமைத்து அதிமுக போட்டியிடும் என தெரிவித்த அவர், EPS தலைமையில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி உருவாக்கப்படும் என கூறினார். இதையடுத்து பாஜகவுடனான கூட்டணி முறிந்ததால் அதிமுக அலுவலகத்தில் திரண்டுள்ள அக்கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இந்நிலையில் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி, உண்மைக்கு மாறான விமர்சனங்களை அண்ணாமலை பேசியதாலே கூட்டணி முறிந்துள்ளதாக கூறினார். பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி இல்லை என்றும் பாஜக கூட்டணியில் நேரம் வரும்போது அதிமுக சேர்ந்துவிடும் என்பது கவனத்தை திசை திருப்பும் செயல் எனவும் அவர் கூறினார். நாடாளுமன்றம் மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்றும் அண்ணாமலையை பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று தாங்கள் கோரிக்கை வைக்கவில்லை எனவும் விளக்கம் அளித்தார். மிலாடி நபியை முன்னிட்டு பிரதமர் மோடி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் இன்று மிலாடு நபி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மிலாடு நபியை முன்னிட்டு தலைவர்கள் பலரும் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.
மிலாடு நபியை முன்னிட்டு பிரதமர் மோடி தனது சமூக வலைதளத்தில் நம் சமூகத்தில் சகோதரத்துவமும் கருணையும் வளர அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அண்ணல் நபிகள் நாயகம் பிறந்த நாளை எழுச்சியோடு கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு மிலாது நபி நன்னாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இறை தூதரின் போதனைகளை பின்பற்றி அமைதி, சகோதரத்துவம், சமத்துவம் ஆகியவை தழைத்தோங்க பாடுபடுவோம் என இந்த நன்னாளில் நாம் அனைவரும் உறுதி ஏற்போம் என குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த மிலாது நபி வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். மிலாடு நபியை முன்னிட்டு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் எளிய மக்களுக்கு உதவி செய்து வாழ்வோம் என சமூக ஒற்றுமையையும் சமய நல்லிணக்கத்தையும் நபிகள் பெருமனார் அறிவுறுத்தியதாக வைகோ குறிப்பிட்டுள்ளார். பசி உள்ளோருக்கு அன்னம் இடுங்கள், நோயாளிகளை போய் பார்த்து நலம் விசாரியுங்கள் என்று மனித நேயத்தை போதித்த மாண்பாளர் என்றும் மத வெறியில் மது வெறியில் ஆழ்ந்து மனித பண்பாடிழந்த மக்களை திருத்திட மார்க்கம் கண்ட அம்மனித புனிதரின் வாழ்க்கை மனித குலத்திற்கு அழகிய முன்மாதிரி என்றும் திருக்குரான் போற்றும் சிறப்புடையது எனவும் பதிவிட்டுள்ளார். நபிகள் நாயகம் போன்ற மனிதர் தற்கால உலகிற்கு சர்வாதிகாரியாக வருவாரே ஆனால் சகல பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதில் வெற்றி பெற்று உலகிற்கு சமாதானத்தையும் சாந்தியையும் நிலைநாட்டுவார்கள் என்று நம்புவதாக பேரறிஞர் பெர்னாட் ஷா கூறியதையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். அறிஞர் அண்ணா உள்ளிட்ட திராவிட இயக்க தலைவர்கள் தமிழ்நாட்டில் மிலாது விழாக்களில் பங்கேற்று நபிகள் பெருமானின் பெருமைகளை எடுத்துரைத்து மத நல்லிணக்கத்துக்கு வலுவூட்டும் வகையில் செயல்பட்டதை குறிப்பிட்டுள்ள வைகோ உலகமெங்கும் வாழும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வைகோ வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் மனு மீதான விசாரணையில் இருந்து நீதிபதிகள் திடீரென்று விலகியதால் மனுவை வேறு அமர்வு விசாரிக்கும் வகையில் அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில முன்னாள் முதல்வரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான என் சந்திரபாபு நாயுடு முதல்வராக இருந்தபோது திறம் மேம்பாட்டு நிதியில் மோசடியில் ஈடுபட்டதாகவும் இதில் சுமார் 371 கோடி ரூபாய் வரையில் ஊழல் செய்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மீதான ஜாமீன் மனுக்கள் ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டு வந்தன. மேலும் தன் மீதான எஃப்ஐஆர் சட்டவிரோதமாக பதியப்பட்டது என கூறி அதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் சந்திரபாபு நாயுடு தரப்பில் வழக்கு பதியப்பட்டது. ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் ரத்தான நிலையில் சந்திரபாபு தரப்பு டெல்லி உச்சநீதிமன்றத்தை நாடியது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா, எஸ்விஎன் பாட்டி தலைமையிலான அமர்வு முன்னர் விசாரணைக்கு வந்தது. ஆனால் அதே திறம் மேம்பாட்டு நிதி மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவர் முன்ஜாமீன் கோரி முன்னதாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளார். அந்த முன்ஜாமீன் வழக்கு ஏஎஸ் ஓகா நீதிபதி அமர்வு முன்னர் விசாரணையில் உள்ளதால் இந்த வழக்கை தாங்கள் விசாரிக்க முடியாது என கூறி நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா, எஸ்விஎன் பாட்டி வழக்கு விசாரணையிலிருந்து விலகிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை யார் விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீதிபதிகள் விலகுவதாக அறிவித்ததால் மனுவை வேறு அமர்வு விசாரிக்கும் வகையில் அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டது. வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் பல மாநிலங்களில் டெங்கு காய்ச்சல் பரவி வருகிறது. இதை கட்டுப்படுத்த ஒன்றிய மாநில அரசுகள் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த தடுப்பு பணிகள் குறித்து ஒன்றிய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அதிகாரிகளுடன் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். அப்போது நாடு முழுவதும் தொடர்ந்து அதிகரித்து வரும் டெங்கு நோயால் ஏற்படும் சவாலை சுட்டிக்காட்டிய மன்சுக் மாண்டவியா வைரஸ் தொற்றுக்கு எதிராக தயாராக வேண்டியதன் அவசியத்தை அதிகாரிகளுக்கு எடுத்து கூறினார். அதேபோல் டெங்கு காய்ச்சலை தடுக்க தீவிர நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில அரசுகளையும் அவர் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக டெங்கு தொற்றை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் ஒன்றிய அரசு வழங்கிய வழிகாட்டுதல்களை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தினார். சுகாதார பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த மன்சுக் மாண்டவியா பரிசோதனை கருவிகள் உள்பட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஒன்றிய அரசு வழங்கியுள்ளதாகவும் கூறினார்.
டெங்குவை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் கண்காணிப்பு ஆய்வக பரிசோதனை, நோய் மேலாண்மை மற்றும் திறம் மேம்பாடு போன்ற பல நடவடிக்கைகளுக்கு ஒன்றிய அரசு திட்ட அமலாக்க திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு போதுமான நிதியை வழங்குகிறது என்றும் மன்சுக் மாண்டவியா கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அறிக்கையை சட்ட ஆணையம் விரைவில் மத்திய அரசிடம் தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற, மக்களவை, அனைத்து சட்டப்பேரவைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் ஓய்வு பெற்ற நீதிபதி PS சௌஹான் தலைமையிலான 21வது சட்ட ஆணையம் ஒரு வரைவு அறிக்கையை தாக்கல் செய்தது. அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்தலாம் என பரிந்துரை செய்திருந்தது. இந்நிலையில் இந்த திட்டம் குறித்து ஆய்வு செய்ய குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் கடந்த 2ஆம் தேதி உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, மாநிலங்களவை முன்னாள் தலைவர் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் 22வது சட்ட ஆணையம் 3 அறிக்கைகளை ஒன்றிய அரசிடம் விரைவில் தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் உச்சத்தில் இருப்பதாகவும் பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள வீடியோவில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்களும் தங்களின் வாழ்வாதாரத்துக்காக ரயில் நிலையங்களில் சுமை தூக்கும் தொழிலை செய்து வருகின்றனர். அவர்களில் சிலர் பொறியியல் பட்டதாரிகள். வேலை வாய்ப்பின்மையே இதற்கு காரணம் எனவும் தெரிவித்துள்ளார். உணவு, வீட்டு வாடகை, கல்வி, மருத்துவம் என அனைத்தும் அதிக செலவுடைய விஷயங்களாக மாறிவிட்டதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி, இந்தியாவின் பாரத்தை தாங்கும் இவர்களின் தோள்கள் நிர்பந்தங்களால் குனிந்து போயுள்ளதாகவும் கோடிக்கணக்கான இந்தியர்களின் இந்த நிலை விரைவில் மாறும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம், மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்களை செய்து, மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரங்களை செய்து மகா தீப ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் கரூர் மாவட்டத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவல்லி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத பிரதோஷ விழாவை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்து நந்தி பகவானுக்கு தூய தீபங்கள், மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இந்த பிரதோஷ விழாவை காண ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் எரிசாராயம் கடத்திய 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயனுக்கு வந்த ரகசிய தகவல் அடிப்படையில் மதுவிலக்கு காவல்துறையினர் திருவண்ணாமலை ஆரணி சாலையில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ஆரணியிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்த வாகனத்தை சோதனை செய்த போது 220 கேன்களில் எரிசாராயம் கடத்தி வந்தது கண்டறியப்பட்டது. பின்னர் 7200 லிட்டர் எரிசாராயம் மற்றும் வாகனங்களையும் பறிமுதல் செய்து 7 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூரில் உலக வெறிநோய் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கால்நடை தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் துவங்கி வைத்தார். வேலூர் கால்நடை மண்டல இணை இயக்குனர் அலுவலக வளாகத்தில் கால்நடை துறையின் சார்பில் வெறிநோய் தடுப்பூசி தினத்தை முன்னிட்டு செல்லப்பிராணிகளுக்கும் கால்நடைகளுக்கும் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் துவங்கி வைத்தார். இதில் கால்நடைத்துறை அலுவலர்கள் கோபி கிருஷ்ணா, அந்துவன், வேலூர் மேயர் சுஜாதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த முகாமில் செல்லப்பிராணிகளுக்கு இலவசமாக தடுப்பூசி போடப்பட்டதுடன் குடற்புழு நீக்க மாத்திரைகளும் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் செல்ல பிராணிகளுக்கு இலவசமாக தடுப்பூசி போடப்பட்டதுடன் குடற்புழு நீக்க மாத்திரைகளும் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் திடீரென புகுந்த சாரை பாம்பால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பல்வேறு இடங்களில் மரங்கள் வளர்க்கப்பட்டு பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகிறது.
இந்நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் எதிரே உள்ள பூங்காவில் சுமார் 6 அடி நீளமுள்ள சாரைப்பாம்பு புகுந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த நீதிமன்ற வளாகத்தில் இருந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். இச்சம்பவத்தால் நீதிமன்ற வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த முதியவரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஏந்தல் கிராமத்தை சேர்ந்த பழனிவேல் என்ற முதியவர் அவரது வீட்டின் அருகே வசித்து வரும் 6ஆம் வகுப்பு மாணவிக்கு கடந்த 6 மாத காலமாக பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததால் அந்த மாணவி குழந்தை பாதுகாப்பு துறைக்கு புகார் அளித்ததன் பேரில் குழந்தை பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் சமூக நல அலுவலர் மீனாம்பிகை தலைமையிலான அதிகாரிகள் நேரடியாக மாணவியின் வீட்டிற்கு சென்று மாணவியிடம் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து பாலியல் தொந்தரவு கொடுத்த முதியவர் பழனிவேலை கைது செய்து போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்தனர். வேலூரில் மிலாடு நபி விழாவையொட்டி இஸ்லாமிய மக்கள் உணவுகளை சமைத்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் அன்னதானம் வழங்கினர். வேலூர் மாவட்டம் சார்பனாமேடு பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் நபிகள் நாயகம் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் இஸ்லாமிய மக்கள் தொடர் அன்னதானம் வழங்குவர். அதேபோல் இந்த ஆண்டும் 1500 கிலோ அரிசி மற்றும் சுமார் 1000 கிலோ ஆட்டு கறிகளை கொண்டு அசைவ உணவு சமைத்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். இந்த தொடர் அன்னதானம் 4000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் மிலாது நபி பண்டிகையை முன்னிட்டு நபிகள் நாயகம் அவர் பேரால கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோ மட்டன் பிரியாணி செஞ்சு 4000 பேருக்கு ஜாதி மதம் வேறுபாடு எல்லாம் பார்க்காம எல்லாரும் அன்னதானம் செய்வோம். 40 வருஷம் இது 2வது தலைமுறை. முதல் தடவை பண்ணாங்க, இது 2வது தலைமுறை. ஒரு 40 வருஷமா இதுக்கும் மேல இன்னும் செய்வோம். 1000 கிலோ மட்டன் பிரியாணி செஞ்சு 4000 பேருக்கு அன்னதானம் செய்வோம். அவர் பேரால நபிகள் நாயகம் ஒற்றுமையா இருக்கும், ஜாதி மதம் எதுவுமே இல்லை, எல்லா எம்மதமும் சம்பந்தம், எல்லாருக்குமே அவர் பேரால அன்னதானம் செய்வோம். கொடைக்கானலில் தமது பெற்றோருக்காக கட்டும் வீட்டு பணிகளுக்காக கான்ட்ராக்ட் முறையில் 1,70,00,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு தம்மை கட்டிட பொறியாளர் ஏமாற்றி விட்டதாக நடிகர் பாபி சின்ஹா புகார் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் பெற்றோருக்காக தாம் வசிக்கும் வீட்டை 3D முறையில் கட்டுவதற்கு கான்ட்ராக்ட் ஜமீர் என்பவரிடம் ஒப்பந்தம் போட்டதாகவும், ஆனால் வீட்டை முறையாக கட்டவில்லை என்றும், கொடுத்த ரூபாய்க்கான வரவு செலவு கணக்கு சமர்ப்பிக்காமல் தற்போது மீண்டும் 50 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் வீட்டை கட்டி தருவதாக மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஒரு டைம்ல ஒரு லைஃப்ல வந்துட்டு என் பெற்றவங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன் சார். அதை ஒருத்தர் தடுக்கிறாங்க சார், ஒரு கூட்டம் வந்து தடுக்குது. கேட்ட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஒரு 3rd person ஜூன்லேருந்து என்டர் ஆயிருக்காரு. அவர் பேர் மிஸ்டர் ஹுசைன். எனக்கு தெரியல சார், எனக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மக்கள் எல்லாம் வந்து இனிமேல் கொடைக்கானல் நீங்களாம் சம்பாதிச்சு ஒரு பூமி வாங்கி வீடு கட்டுறதுக்குள்ள எனக்கு தெரியல. எனக்கே இந்த நிலைமைன்னா மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இந்த இதெல்லாம் நடக்கும் போல இருக்கு, எனக்கு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஃபேசிங் திஸ் சிச்சுவேஷன், எஸ்பெஷலி இன் கொடைக்கானல். அதாவது ரோடே இல்லாத வீடு, கரண்டே இல்லாத வீடுன்னு பேட்டியில் சொன்னாங்க. நீங்களே எப்படி வந்தீங்கன்னு தெரியல. ஐ திங்க் மலை ஏறி வந்தீங்கன்னு இல்லை தெரியல. 30 வருஷமாக இங்கே இருக்க இபி பில் கட்டிக்கிட்டு இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸும் நம்மகிட்ட இருக்கு. உங்களுக்கே தெரியும், விக்கிபீடியா நோன்னாலே மை ஹோம் டவுன் இஸ் கொடைக்கானல்ன்றது ஊருக்கே தெரியும். புதுசாக ஏதோ பேசுகிறாங்க, எனக்கு தெரியல. பட் சார் காமெடியாக தான் இருக்குது. பஃபூன்ஸ் மாதிரி இருக்காங்க எனக்கு அவங்கள பார்க்கும்போது. ஐ டோன்ட் வாண்ட் டு என்கரேஜ் தெம் அண்ட் அதனால லீகலாக போயிருக்காங்க சார். பாலு சார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் வந்தீங்க, உண்மையினு நீங்களே பார்த்துட்டீங்க என்ன குவாலிட்டியில் இருக்குது, என்ன லட்சணத்தில் இருக்குது. பட் உழைச்ச காசு பேரண்ட்ஸ்க்காக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 43,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 5,410 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 76 ரூபாய் 50 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளி 76,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஈராக்கில் திருமண மண்டபத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 100 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஈராக் தலைநகர் நினிவே மாகாணம் ஹம்தானியா நகரில் உள்ள ஒரு மண்டபத்தில் இரவு திருமண நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது திருமண நிகழ்வை கொண்டாடுவதற்காக வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டன. அப்போது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது.
திருமண அரங்கில் ஒரு பகுதியில் பற்றிய தீ மளமளவென வேகமாக பரவி மண்டபம் முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததால் அங்கிருந்தவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. மேலும் மண்டபத்தின் சில பகுதிகள் இடிந்து விழுந்தன. தீ மற்றும் இடிபாடுகளில் சிக்கி 100 பேர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 150க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக, பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது. திருமண மண்டபத்தில் போதிய தீ விபத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈராக் பிரதமர் முகமது ஷியா அல் சுடானி தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனே நிவாரண உதவிகளை வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். கேஆர்எஸ் அணையிலிருந்து தமிழகத்திற்கு இனிமேல் தண்ணீர் திறக்க முடியாது. கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் திட்டவட்டம். நாடாளுமன்றம் மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என கே.பி. முனுசாமி அறிவிப்பு. நாடு முழுவதும் மிலாடி நபி பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. இறைவனை வணங்கி பிற சமூகங்களோடு இணங்கி வாழ்வோம். மிலாடி நபியை முன்னிட்டு வைகோ வாழ்த்து. சந்திரபாபு நாயுடுவின் மனு மீதான விசாரணையில் இருந்து நீதிபதிகள் விலகல். வேறு அமர்வு விசாரிப்பதை அடுத்து மனு அடுத்த வாரம் ஒத்திவைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.